ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்னோஃப்ளேக் கிளவுட் டேட்டா இன்ஜினியர் கோர்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்னோஃப்ளேக் கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ரோல் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ஸ்னோஃப்ளேக் டேட்டா இன்ஜினியரோ இல்லை ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியரோ ஆகணும் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணும்? ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷராக இந்த கோர்ஸை நம்ம படித்து உள்ள வேலைக்கு போக முடியுமா? இல்லை இதுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? என்னென்ன டூல்ஸ் கவர் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு குயிக்காக இந்த செஷனில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு திங், நமக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும், லைக் வந்து ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு ஸ்னோஃப்ளேக் கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக என்னென்ன டூல்ஸ் தெரியணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிறைய டூல்ஸ் இதில் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப், அதாவது எனக்கு இப்போதைக்கு ஒரு ஜாப்குள்ளே போய் பிளேஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில டூல்ஸ் படித்தா போதும். உள்ளர போனதுக்கு அப்புறம் வி கேன் லேர்ன் அடிஷ்னலாக நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க டூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஏடபிள்யூஎஸ், ஸ்னோஃப்ளேக், ஆரக்கிள் சீக்வல், ஐஇசிஎஸ். இந்த பேசிக் டூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். இனிஷியலாக வி கேன் கெட் பிளேஸ்ட். ஓகேங்களா? தென் வி கேன் லேர்ன் லைக் அடிஷ்னல் டூல்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்னோஃப்ளேக். ஓகே, இந்த ஸ்னோஃப்ளேக் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கிளவுட் டேட்டா பேஸ் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஆகிறதுக்கு கம்பல்சரி நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்னோஃப்ளேக். இது இல்லாமல் மெனி கிளவுட் டேட்டா பேசஸ் அண்ட் வேர் ஹவுசஸ் ஆர் அவைலபிள் ஆன் த மார்க்கெட். நம்ம அதில் எது படித்தாலுமே இட் வில் பி கம் அண்டர் கிளவுட் டேட்டா இன்ஜினியருக்குள்ளே தான் வரும். பட் ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக நமக்கு ஏடபிள்யூஎஸ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன சர்வீசஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா S3 பக்கெட்டும் ஐஏஎம் சர்வீசஸும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது இதோட அதர் சர்வீசஸ் தெரிஞ்சால் இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். பட் கம்பல்சரி நமக்கு ஏடபிள்யூஎஸ்ல S3யும் ஐஏஎம் சர்வீசஸும் தெரியணும். நெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து ஆரக்கிள் சீக்வல் தெரிஞ்சிருக்கணும். ஆரக்கிள் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸ். ஓகே, இது வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஆரக்கிள் சீக்வல் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஆரக்கிள் சீக்வல் தெரியாது, ஆல்டர்னேட்டாக வேறு டேட்டா பேஸ் தெரியும், லைக் பிஎல் சீக்வல், மை சீக்வல் தெரியும்னா நோ இஷ்யூ. கம்பல்சரி ஒரு ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டாக ஐஐசிஎஸ், அதாவது இன்ஃபர்மேட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எ இடிஎல் டூல். இந்த இடிஎல் டூல் எதுக்கு அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸுக்கு டேட்டாவை கொண்டு போகிறதுக்கு இந்த இடிஎல் டூல் தேவை. அப்போது ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு ஒரு கிளவுட் டேட்டா பேஸ் தெரியணும், ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் தெரியணும். அது ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம், ஜிசிபியாக இருக்கலாம், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், ஆர் அஜூராக இருக்கலாம். அதே மாதிரி கம்பல்சரி ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஆரக்கிளாக இருக்கலாம், மைசீக்குவலாக இருக்கலாம், பிஎல்சிக்குவலாக இருக்கலாம். அண்ட் தென் இன்ஃபர்மேட்டிக்கா இடிஎல் டூல் தெரிஞ்சிருக்கணும். எல்ஸ் சம் அதர் இடிஎல் டூல், எனி இடிஎல் டூல். அப்போது எனக்கு வந்து நான் ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர் ஆகணும், எனக்கு ஆரக்கிள் சீக்வல் நான் படிக்க மாட்டேன், வேற டேட்டா பேஸ் படிக்கிறேன் அப்படின்னா நோ இஷ்யூ. இந்த காம்பினேஷன் இருந்தால் போதும். ஒரு டேட்டா பேஸ், ஒரு கிளவுட் டேட்டா பேஸ் அண்ட் வேர் ஹவுஸ், ஒரு இடிஎல் டூலை, ஒரு ஏடபிள்யூஎஸ் ஸ்டோரேஜ் ஆர் அஜூர் ஸ்டோரேஜ் ஆர் ஜிசிபி கிளவுட் ஸ்டோரேஜ், இதில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், யூ கேன் பிகம் அ கிளவுட் டேட்டா இன்ஜினியர். ஓகே, இப்போது இந்த 4 டூலையுமே படிக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட், நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீக்வல் அட்வான்ஸ்டு லெவலில் தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஸ்டடி த ஆரக்கிள் சீக்வல். ஓகே, ஆரக்கிள் சீக்வலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சீக்வல் ஆப்ரேஷன்லேருந்து அட்வான்ஸ்டு சீக்வல் ஆப்ரேஷன் வரைக்கும் நம்ம ஆரக்கிளில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இனிஷியலாக. ஒன் சீக்வலில் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வி ஹாவ் டு மூவ் டு த ஸ்னோஃப்ளேக். ஓகேங்களா? எடுத்த உடனே ஸ்னோஃப்ளேக்லேயே நான் சீக்வல் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். பட் நமக்கு எப்போவுமே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸோ இல்லை ரியல் டைம் ஒர்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரக்கிள் மாதிரியான டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை மைக்ரேட் பண்ணி கொண்டு வருவோம். அப்போ நம்ம சோர்ஸோட அந்த டூலையுமே கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் ஆரக்கிள் சீக்வல், தென் வி வில் ஸ்டடி ஸ்னோஃப்ளேக், ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஐஏசிஎஸ். இப்படி தான் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்ட்ரக்சரில் படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப். இந்த டூல் படித்தா போதும். இந்த டூல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா
இட் வில் டேக் அரவுண்ட் 45 to 50 days. ஒரு சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல் டெடிகேஷனோட நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இட் வில் டேக் அரவுண்ட் 2 months உங்களால் வந்து ஒரு கம்ப்ளீட் கிளவுட் டேட்டா இன்ஜினியராக உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ இதை யார் யார் படிக்கலாம், எவ்வளோ சேலரி இதில் நமக்கு கிடைக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றதுக்கு முன்னாடி சர்டைன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த கோர்ஸ் நமக்கு சூட்டபிளா இல்லையான்றதே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே ஓகே இந்த டூல்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஸ்னோஃப்ளேக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, நல்ல பேக்கேஜ் தராங்க, நான் வந்து எடுத்து படிச்சுட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா சர்டைன் பேசிக்ஸ் திங்ஸ் ஐம் கோயிங் டு டெல் யூ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு ஒன்ஸ் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. லைக் நம்ம இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியர் கோர்ஸ் பண்ணலாமா, ஆர் வி கேன் கோ ஃபார் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணி நம்ம கெரியரை ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே, நமக்கு நான் சொல்லியிருந்தேன்ல சர்டைன் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த கோர்ஸை ஃபுல்லாகவே ஓவர் வியூ பண்ண முடியும். நம்ம இந்த கோர்ஸை படிக்கலை, இந்த கோர்ஸ் படிக்கணுமா இல்லை இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன தேவை, ரெக்குயர்மெண்ட், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த கோர்ஸை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஓகேங்களா, ஒரு கிளவுட் டேட்டா இன்ஜினியர்னா என்னன்னே தெரியாமல் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி படிக்கிறதுன்றது இட் வில் நாட் கிவ் யூ எனி கிரெடிட். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுப்போம். கற்றுக்கிட்டு இது படிக்கிறது ஒர்த்தா, இது நமக்கு சூட்டபிளா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது இந்த கிளவுட் சர்வீஸ் லேயர், கிளவுட் டேட்டா இன்ஜினியர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக சர்டன் திங்ஸ் தேவை. அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டானா நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு டேட்டா இன்ஜினியராக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டானா என்னன்னு தெரியாமலே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. டேட்டானா என்னன்னு தெரியாமலே இந்த கோர்ஸ் எல்லாம் நம்மளால் என்ரோல் பண்ணி படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு திங் வி நீட் டு நோ இஸ் டேட்டா. வாட் இஸ் டேட்டா, அண்ட் தென் டேட்டா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒய் இந்த டேட்டா பேஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும், டேட்டா பேஸ் டெவலப்பர்ஸ் மட்டும் ரொம்ப ஹை பேக்கேஜ் வாங்குறாங்க, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வி வில் கோ த்ரூ ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா வேர் ஹவுஸ்னா என்ன, ஒய் வி நீட் டு சூஸ் ஸ்னோஃப்ளேக் அண்ட் ஹூ ஷுட் சூஸ் த ஸ்னோஃப்ளேக் கோர்ஸ். ஓகே, ஏன் நம்ம சூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்கு, யார் சூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் சம் ஐடியா. ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் டேட்டா. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக் திங். ஓகே, எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கு, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா நேம்ல ராஜேஷ்னு ஒருத்தரோட நேம் இருக்கு. ஹிஸ் ஏஜ் இஸ் 30, ஹிஸ் ஃபேவரட் கலர் இஸ் கிரீன். அப்போ இங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா we have some information set about ராஜேஷ். ஒரு ராஜேஷோட இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், தட் இஸ் கால்டு டேட்டா. இப்போ ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டேட்டாவா அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, it might be a object, it might be a place or a city or anything. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பைக் வாங்க போறேன். ஓகே, அந்த பைக்கோட நேம் வந்து ராயல் என்ஃபீல்டுன்னு வச்சுப்போம். அப்போ ராயல் என்ஃபீல்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, 350cc இருக்கலாம், சம்திங் கிரீன் கலரா இருக்கலாம் அந்த பைக், ஆர் ப்ளூ கலரா இருக்கலாம், சம்திங் அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டேட்டா. ஓகே, நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனோட இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் அ ஃபோட்டோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டேட்டா. அப்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ பர்சனோ ஏதோ ஒரு விஷயத்தோட இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா. ஓகேங்களா, அப்போது டேட்டா இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம்ல, தட் இஸ் கால்டு டேட்டா. அப்போது இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டேட்டா அப்படின்னா என்ன அப்படி. நெக்ஸ்ட் திங் இஸ் ஒய் டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். டேட்டானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டேட்டா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா இஸ் கன்சிடர் அஸ் அ பிக்கஸ்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கஸ்ட் அசட் அப்படின்னா அசட்டுன்னு நம்ம எதாவது சொல்லுவோம், கோல்டு அசட்டுன்னு சொல்லுவோம். ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டிஸோ வாங்கியிருந்தோம் அப்படின்னா அசட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அசட்டுன்னு சொல்லுவோம். ஏன் டேட்டாவை அசட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்கமிங் டேஸில் டேட்டா இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ பிக்கஸ்ட் அசட்.
ஓகேங்களா? ஏன் இந்த டேட்டாவ அசெட்ன்னு சொல்றாங்க? ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த டேட்டாக்கு குடுக்குறாங்க அப்படின்றத சின்ன எக்ஸாம்பிளோட வி வில் சி நம்ம ப்ரீவியஸா பார்த்த சேம் ராஜேஷ்ன்ற பர்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஹி இஸ் கோயிங் டு அ டெக்ஸ்டைல் ஷாப். ஓகே. நியர்பை டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போறாரு. ஹி இஸ் கோயிங் டு பை சம் க்ளோத்திங்ஸ் ஃபார் ஹிம். ஓகேங்களா? இப்போ அங்க போற இடத்துல சம்திங் இஸ் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, ஹி இஸ் ஃபைண்டிங் லைக் ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்கு. ஓகே. 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு சின்ன ஷாப்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங். ஓகே. ஆனா whether Rajesh will buy the dress here or not, that is the question mark. Okay, ஷூரா 90 to 95% ராஜேஷ் அங்க வாங்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி we have seen ராஜேஷோட ஃபேவரட் கலர் வந்து green. அப்போ he will be always looking for a green color ஷர்ட் ஆர் ட்ரெஸ் ஆர் சம்திங். அந்த ஷாப்ல அவருக்கு பிடிச்சதா அவரு பார்ப்பாரு. அவருக்கு பிடிச்சது அங்க இல்ல. வாட் அகைன் will happen na, he will go to the home or return to the place where he living. Fine. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, ராஜேஷ் had spent some cost. கொஞ்சம் செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அவர் ஒரு கடைக்கு போயிருக்காரு. பட் he didn't buy anything. ஓகே. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, he returned home. இப்போ ராஜேஷ்க்கு என்னென்ன லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, டைம் வேஸ்ட் அண்ட் தென் காஸ்ட் வேஸ்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, டெக்ஸ்டைல் ஷாப். டெக்ஸ்டைல் ஷாப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ் ஹஸ் நாட் கான் வெல். பிஸ்னஸ் அங்க அவருக்கு நல்லா போகல. கஸ்டமர் வந்துட்டு எதையுமே வாங்காம போயிருக்காங்க. இட்ஸ் a பிக் லாஸ் ஃபார் த டெக்ஸ்டைல் ஷாப். ஸோ வாட் the textile shop will do right now is, ராஜேஷ் வராரு, பிடிக்கலன்னு போறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் சார் பிடிக்கல, ஏன் இந்த ட்ரெஸ் உங்க மாடல்ஸ் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. ராஜேஷ் சொல்றாரு, சில கலர்ஸ்லாம் இல்லை, லைக் கிரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை, ப்ளஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஓகே. இந்த டெக்ஸ்டைல் ஷாப் என்ன பண்றாரு அப்படின்னா, he is getting note down what are the changes have been done. ஓகே. ராஜேஷ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் டூயிங் சம் மாடிஃபிகேஷன்ஸ். என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் அப்படின்னா, இந்த ஏரியால இருக்க பீப்புள்ஸ்க்கு ஏத்த மாதிரியும், அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரியும், அவங்களோட கலர் ஃபேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தே ஆர் பையிங் அ ஸ்டாக்ஸ் அண்ட் கீப்பிங். நெக்ஸ்ட் டைம் ராஜேஷ் இங்க வந்து வாங்கிட்டு போனாரு அப்படின்னா, 2 திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று வந்து ராஜேஷ்க்கு பர்ச்சேஸ் நடக்க போகுது, டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு பிஸ்னஸ் நடக்க போகுது. அப்போ ஒரு சாதாரண டெக்ஸ்டைல் ஷாப்புக்கே டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறப்போ, பெரிய பெரிய பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், டேட்டான்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த டேட்டாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கெட் த ரிசல்ட் யூ வாண்ட். அதாவது இவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டேட்டா தேவை. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா தேவை. இவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. அப்போ எல்லா விஷயத்துக்கும் டேட்டா தேவைன்றனால தான் டேட்டா இஸ் கன்சிடர் அஸ் அ பிக்கஸ்ட் அசட் அண்ட் ஆல்சோ டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டான வாட் இஸ் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கு வருவோம். ஓகே. டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். டேட்டா பேஸ் இஸ் நத்திங் பட் இந்த இன்ஃபர்மேஷன் வேர் இட் கெட் ஸ்டோர்டு. ஓகேங்களா? டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுதான் டேட்டா பேஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு மொபைல் ஃபோன். ஓகேங்களா? இந்த மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையுமே நான் கடையில் போய் சாம்சங் 16 GB மெமரி கார்டு வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டேட்டா அப்படின்றது கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், இமெயில்ஸாக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எல்லாமே டேட்டா. அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி கார்டில். அப்போ டேட்டா பேஸ், இந்த ஃபோனோட டேட்டா பேஸ் அப்படின்றது இந்த 16 GB சாம்சங் மெமரி கார்டு தான் டேட்டா பேஸ். ஓகே. டேட்டா பேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். wherever you are storing the data, that is called database. in real time scenario, லைக் ஒரு பேங்கிங் செக்டாரோ இல்லை வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டாரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவை இந்த மாதிரி மெமரி கார்ட்லையோ ஹார்ட் டிஸ்க்லையோ ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா தே வில் கெட் ஹியூஜ் டேட்டா. ஓகே. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா
அதிகப்படியான டேட்டா தே வில் கெட். ஓகே, அந்த ஹியூஜ் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இஃப் தே வாண்டட் டு மேக் எனி சேஞ்சஸ், ஒரு கால்குலேட் பண்ணணும், இல்ல அதுல இருக்க பர்டிகுலர் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மெமரி கார்டோ ஹார்ட் டிஸ்க்லயோ போட்டால் நம்மளால அது பண்ண முடியாது. ஸோ தே ஆர் அப்ரோச்சிங் த டேட்டா பேசஸ். ஓகே, ஈச் நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. ஆரக்கிள் சீக்வல், பிஎல் சீக்வல், மை சீக்வல், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. அவங்களும் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு டேட்டா பேஸை பர்ச்சேஸ் பண்ணி தே வில் ரன். ஓகேங்களா, இப்போ டேட்டா பேஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்கான கிரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மெமரி கார்டு மாதிரியே தான். சாம்சங்ன்றது ஒரு பிராண்டா, அந்த பிராண்ட்ல போய் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆரக்கிள் சீக்வல், போஸ்ட் சீக்வல், மை சீக்வல், இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ட்ட போய் அவங்க வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா சேம். எனக்கு 1 GB டேட்டாவை மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு மெமரி கார்டு வாங்கணும் அப்படின்னாலும் ஐ ஷுட் ப்ராபப்ளி கோ ஃபார் 16 GB மெமரி கார்டு. ஏன்னா மினிமம் ரெக்குவயர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, என்னால் 1 GB மட்டும் மெமரி கார்டு வாங்கி பண்ண முடியாது. இதுவே நான் வந்து அதே மாதிரி ஆரக்கிள் சீக்வலாக இருக்கும், பிஎல் சீக்வலாக இருக்கட்டும், ஒரு யூசருக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்கும், இவ்வளோ டேட்டாக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்கும்னு பல்காக தான் வாங்குற மாதிரியே இருக்குமே தவிர, நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாக்கெலாம் நம்மளால டேட்டா வாங்க முடியாது. பர்டிகுலராக ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஸோ நமக்கு இப்போ டேட்டானா என்னன்னு தெரியும், டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேங்களா, இந்த டேட்டாவையும் டேட்டா பேஸையும் ஓரமாக வைங்க. டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். டேட்டா வேர்ஹவுஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. ஓகே, அதில் 11th கிரேட் 12th கிரேடோட கரண்ட் பேட்சோட ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே இந்த கபோர்ட்குள்ளே வைக்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா இந்த கபோர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ படிக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்போது முடிச்சுட்டு போனவங்களோட ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் மூவ் டு சம் அதர் கபோர்ட், லைக் ஹிஸ்ட்ரி கபோர்டோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற இடத்துக்கு மாற்றிடுவாங்க. அப்போது கரண்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று எப்போவுமே வந்துட்டு இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போது கரண்ட் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுற இந்த கபோர்டு தான் டேட்டா பேஸு, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுற இந்த கபோர்டு தான் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேங்களா, அப்போ கரண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது டேட்டா பேஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறது டேட்டா வேர்ஹவுஸ். அப்படியே நம்ம இந்த மொபைல் ஃபோன் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே இமீடியட்டாக இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த மெமரி கார்டு. அப்போது இது வந்து ஒரு டேட்டா பேஸ். இப்போ இந்த மெமரி கார்டு ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் மூவ் டு த பிசி, என்னோட கம்ப்யூட்டருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மெமரி கார்டை திருப்பி ஃபார்மேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவேன். அப்போது கரண்ட் ரெக்கார்டு மட்டும் வரும், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிசியில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ இது வந்து என்னோட டேட்டா பேஸ், என்னோட பிசி வந்து என்னோட டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏன் ஸ்னோஃப்ளேக்கை சூஸ் பண்ணுறோம், ஸ்னோஃப்ளேக்னா என்ன, இப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். ஸ்னோஃப்ளேக் இஸ் அ கிளவுட் டேட்டா பேஸ் அண்ட் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். அப்போது கரண்ட் டேட்டாவையும் என்னால் ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் பண்ண முடியும், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டையும் என்னால் ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு டேர்ம் பார்க்கணும், கிளவுட் டேட்டா பேஸ். கிளவுட் டேட்டா பேஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்க டேட்டா பேஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு டவுன்லோட் அண்ட் ஸ்டோர். ஓகே, டவுன்லோட் பண்ணணும், ஆக்சஸ் கொடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு கிளவுடு. இப்போது டவுன்லோட் பண்ணுறதுன்றது ஒரு ஃபிசிக்கல் டேட்டா பேஸ். ஓகே, இந்த மெமரி கார்டு மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி மாட்டணும். கிளவுட் அப்படின்றது கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கிளவுடில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரியா ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு கிளவுட், நம்ம எந்த விதமான டூலும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுடுக்கும் நார்மலாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்லாம் தேவையே இல்லை, ஜீரோ மேனேஜ்மெண்ட், எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் த ஸ்னோஃப்ளேக். ப்ரைஸிங் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் இதோட ப்ரைஸிங் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 16 GB 20 GB பல்காக வாங்க தேவையில்ல. இங்கே வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் தே வில் சார்ஜ் யூ. ஓகே, அதே மாதிரி ஹியர் வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைக் டைம் ட்ராவல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டைம் ட்ராவல் இந்த சென்ஸ் என்னன்னா டெலீட் ஆன ரெக்கார்டை 90 days வரைக்கும் நம்மளால் ரிட்ரைவ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் டேட்டா பேசஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்னோஃப்ளேக் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் எல்லா கம்பெனிஸுமே தேர் ப்ரிஃபரிங் ஸ்னோஃப்ளேக் டேட்டா பேஸ். அப்போ ஸ்னோஃப்ளேக் டேட்டா பேஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர் தான் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, இப்போது ஒரு ஸ்னோஃப்ளேக் டெவலப்பரோட 0 to 1 year, அதாவது ஒரு ஃப்ரெஷரோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 lakh per year அப்படின்னு 2025 கிளாஸ் டோரில் நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில பாசிபிள் அப்படின்னா, மேக்ஸிமம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? 0 to 1 இயர ஒரு டெவலப்பரா நெறைய இடத்துல ஹையர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். அப்போ நம்ம இனிஷியலா நம்ம இந்த இந்த வீடியோ பார்க்கறதுக்கான காரணம் என்ன? யார் யார் இது படிக்கலாம்? ஓகே. என்ன ரீசனுக்காக படிக்கலாம் அப்படின்னு. டேட்டா பேஸ்க்கான மார்க்கெட் டிமாண்ட் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி கிளவுட் டேட்டா பேஸ். அதனால நம்ம படிக்கலாம். இப்ப யார் படிக்கலாம் அப்படின்னு வரலாம். ஃப்ரெஷர்ல இருந்து 2010 பாஸ்ட் அவுட்ல இருந்து 2025 பாஸ்ட் அவுட் வரைக்கும் இத படிக்கலாம். ஆனா யாருக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கு யூ கேனாட் கோ அஸ் அ டெவலப்பர். எந்த கம்பெனியுமே உங்கள ஒரு ஃப்ரெஷரா டெவலப்பர் ரோல்ல போய் உங்கள உட்கார வைக்க மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் படிக்கிறீங்க அப்படின்னா, இதுல மல்டிபிள் டூல்ஸ் நீங்க படிக்கிறீங்க. ஆரக்கிள் SQL படிக்கிறீங்க, ஸ்னோஃப்ளேக் படிக்கிறீங்க, ETL டூல் ஒண்ணு படிக்கிறீங்க, AWS ஸ்டோரேஜ் ஒண்ணு படிக்கிறீங்க. ஸோ இது 4த்தையுமே யூஸ் பண்றவர் தான் டெவலப்பரு. பட் ஒரு ஃப்ரெஷரா உங்களால இந்த ரோலுக்கு போ முடியாது. என்னவா ஆகலாம் அப்படின்னா, ETL டெவலப்பர் ஆகலாம். ETLல மட்டும் ஒர்க் பண்ற மாரி ஆகலாம். இல்ல ETL டெஸ்டிங் போலாம். இல்ல ஆரக்கிள் டெவலப்பரா இருக்கலாம். இல்ல ஸ்னோஃப்ளேக்ல அட்மின் ரிலேட்டட் பிரிவிலேஜஸ் குடுக்குற அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ல போலாம். இல்ல அப்படின்னா AWSல டெவாப்ஸ் சைட நம்மளால புஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரெஷருக்கான ரோல் அவைலபிள். யூ கேனாட் கோ அஸ் அ டேட்டா ஆர்கிடெக்ட் ஆர் ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர் ஆர் கிளவுட் டேட்டா இன்ஜினியரா உங்களால போக முடியாது. பட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால யூ கேன் கோ ஆஸ் அ இனிஷியலா அந்த ஒரு சில ரோல்ஸ் இருக்குல்ல, லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த ரோல் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்கு. நீங்க 2022க்கு முன்னாடி பாஸ்ட் அவுட் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்கலாம், இல்ல டெஸ்டிங்ல இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கலாம், பேக் அண்ட் டெவலப்பரா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே. ஈவன் நீங்க நான் டெக்னிக்கல்ல ஐடில கூட இருக்கலாம். லைக் சப்போர்ட் ரோல், டெலிகாலிங் இந்த மாதிரி சர்வீசஸ்ல கூட இருக்கலாம். யூ ஹேவ் அ கிரேட் ஓப்பனிங் ஆன் த ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர். மினிமம் 3 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் நீடட். ஓகே. அது ஐடி ரோல்ல தான் இருக்கணும்னு இல்ல, ரிலேட்டட் டு ஐடி. ஓகே. இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லேர்ன் திஸ் கோர்ஸ். ஓகே. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் 45 days to 50 days, அரௌண்ட் 2 months ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க மாக் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு டெவலப்மெண்ட் ரோல்ல நம்மளால போய் உட்கார முடியும். பேக்கேஜ்ன்றது லிட்டில் பிட் ஹை கம்பேர்ட் டு அதர் கோர்சஸ். மினிமம் பட்ஜெட்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 LPAலேருந்து 30 LPA வரைக்கும் ஸ்னோஃப்ளேக் டெவலப்பருக்கான பட்ஜெட் இருக்கு. நம்மளோட கரண்ட் சேலரிலேருந்து தான் இட் வில் பி ஹைக்டு. லைக் நீங்க வந்து ஒரு 8 LPA வாங்குறீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா வி கேன் கோ அப் டு 16 to 17 LPA. ஓகே. 3 LPA வாங்குறீங்க அப்படின்னா 7 to 9 LPA ஷோர் ஷார்ட்டா வி கேன் கெட். 20+ வாங்குறீங்க அப்படின்னா 28, 29 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வி கேன் கோ ஃபார் தட். ஓகே. இப்போ யார் யார் இந்த கோர்ஸை படிக்கலான்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஓகே. எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்க இந்த டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸ்னோஃப்ளேக் கிளவுட் டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற இந்த கோர்ஸை நீங்கள் எங்ககிட்டையும் படிக்கலாம். வி ஹாவ் ட்ரைனிங், கிவிங் ட்ரைனிங் ஃபார் எஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்னோஃப்ளேக் அண்ட் இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியர் கோர்ஸ்க்கு மட்டும்தான் வி ஆர் கிவிங் ஃபோக்கஸ். இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லொக்கேட்டட் அட் திருச்சி KK நகர். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும். யூ கேன் கான்டாக்ட். Okay, you can enroll it on the upcoming batches or anything. If you have any doubt, please free to call this number. Okay, thank you.